யார் சொல்றாங்கன்னா அண்ணா உங்களுக்கு தான் அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, எல்லாம் இருக்கிறீங்க, நல்லா பண்ணுங்க, அடிக்கடி சந்திக்கிறீங்க. அண்ணா தமிழ்நாட்டில் நியாயத்தை பேசினா கூட்டணி ஆசையாங்கண்ணா, தர்மத்தை பேசினா கூட்டணி ஆட்சியா? நாங்க தான் சொல்றோம் பாருங்க, உங்களுடைய கூட்டணி கட்சி வந்து 27 செப்டம்பர் இந்த நிகழ்வு நடந்திருந்தால் அன்னைக்கும் அந்த தலைவர் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிருப்போம். நீங்க அநியாயமாக யாரின் மீதையோ வழக்கை போட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். நியாயத்தை பேசும்போது எப்படி அது அநியாயமா மாறுங்கண்ணா? இது முதலமைச்சருக்கும் தெரியும். அதனாலதான் 606, 500, 350 ஒரு நம்பரை பேசுறாங்க. அதே மாதிரி அகமதாபாத்துடைய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட பெண் தரப்பு, ஆனா அவருடைய கட்சி தொண்டர்கள் 41 பேர் இருந்த பிறகு அவர் இன்னும் அந்த பக்கமே போகல. நியாயமான கேள்வினா இது நீங்க யார்கிட்ட கேட்கணும்? விஜய்கிட்ட கேட்கணும், தமிழக வெற்றி கழகத்திட்ட கேட்கணும். ஆனா முதல்ல இருந்து நான் திரும்ப சொல்வது, எல்லோரும் எவ்வளவு வேகமாக பொறுப்பெடுத்து அதை முழுவதுமாக தன்னுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு தலைவன் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தலைவன் மக்கள் மனசுல உயர்றார். அது ரொம்ப அரசியலுடைய அடிப்படை. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு, நாங்கள் அப்படின்னு. அதனால் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எல்லோரும் பாக்குறீங்க. இதே கேள்வி நான் முதலமைச்சர் கேட்கலாம், ஐயா நீங்க கரூர் வந்தீங்க, ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போலீங்க? அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க கேட்க போறீங்க. அவங்க சொல்ற பதில மக்கள் சமாதானம் ஆகுறாங்களா ஆகலையா, மக்களுக்கு பிடித்தவர்கள் ஆகிறாங்களா வெறுக்கிறவங்க ஆகிறாங்க, மக்கள் முடிவு பண்ண போறாங்க. அதனால மக்கள் மன்றத்தில் அதை வச்சிருங்க. அகமதாபாத் விமான விபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயா அண்ணா, கோயம்புத்தூர்ல ஒரு தனி மனிதர் இது போன்று தன்னுடைய சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்தை வந்து தந்தை இல்லாத 100 குழந்தைகளுக்கு வருடத்திற்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்பேன் என்று அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் உத்தம் பவுண்டேஷன் மூலமா ஒரு அருமையான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. நாம் எல்லாம் இங்க வந்து பங்கேற்றிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் குறிப்பாக நான் நிறைய பேசினேங்கன்னா, கல்வி வந்து வசதி இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி, வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது ரொம்ப தவறு. இதை நம்ம நிவர்த்தி செய்யணும். இது உடனடியாக அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள கல்வி என்பது சமமாக எல்லோருக்கும் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை செய்யணும். அதுவரை ஒரு பாலாஜி உத்தமராஜ் 10, 100, 200, 1000 பேர் வேணும். அண்ணன் பேரை சொல்றேன், பேர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க. அது போன்ற நல்லவர்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். அகமதாபாத் விமான விபத்தை மேற்கொண்டு காட்டிக்காங்க. 12 மணி நேரத்தில் 29 உடல்கள் வந்து உடற்குறாய்வு செய்யப்படுது. அதே மாதிரிதான் இங்க வந்து 5 டேபிள்ல 14 மணி நேரத்தில் வந்து 39 உடல்கள் வந்து உடற்குறாய்வு செய்யப்படுது. நீங்க வந்து ஒரு தகவல் சொல்லிருக்காங்க. இதுல எதுவுமே தவறு சரின்னு நான் சொல்லிங்கன்னா, தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எண்ணிக்கைக்கும் டேபிள் எண்ணிக்கைக்கும் 39 நபர்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதா நம்ம ஆர்குமெண்ட். 24 டாக்டர் காலைல 1:45 வந்தாங்களா இல்லை என்பதுதான் நம்ம ஆர்குமெண்ட். இன்னைக்கு குஜராத் அரசு எனக்கு தெரியாதுங்க டேட்டா, எத்தனை மருத்துவர்கள் எத்தனை டேபிள்ல எத்தனை பேர் பண்ணாங்க, அந்த டேட்டா எல்லாம் என்னால சொல்ல முடியாதுங்கன்னா, தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கொஸ்டின் பண்றோம். அதைத்தான் உச்சநீதிமன்றமும் கொஸ்டின் பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்தவரை பெண்களுக்கான கல்வி என்பது ஆண்களுக்கு அளிக்கின்ற கல்வியை விட அதிக முக்கியத்துவமாக நான் பார்க்கிறேன். 2 சமந்தான். ஆனா பெண்களை ஏன் கொஞ்சம் மேல தூக்குறாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பதன் மூலமாக அந்த முழு குடும்பம் கல்வியால் முன்னாடி போறாங்க. அதனாலதான் மிக அதிக முக்கியத்துவம் நம்ம பெண்களுக்கு கொடுக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம பாராட்டணும். இந்தியாவில் பெண்கள் அதிகமாக கல்வி கற்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு தொடர்ந்து இருக்கும். மேற்படிப்புக்கு அதிகமாக போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலமும் நாம தான். மேற்படிப்பு படித்துவிட்டு வேலைக்கு போகக்கூடிய மாநிலமாகவும் நாம தான் இருக்கிறோம். ஆனா பத்தாதுங்கண்ணா, 50%, 40% என்பது பத்தாது. தமிழகம் இந்தியாவுக்கு முன்மாதிரியா இருக்கணும். இந்தியா உலக நாடுகளுக்கு முன்மாதிரியா மாறணும். அதனால் பெண்களுக்கு மிக மிக முக்கியம். அதனால ரொம்ப சந்தோஷம். தந்தை இழந்த பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. கல்விக்கு ஊக்கத்தொகை, இது முதலமைச்சரோ நாளை வேறு அரசியல் தலைவர்களோ இது ரொம்ப உன்னிப்பா ஸ்டடி பண்ணி பண்ணது. ரொம்ப பேசல இல்லைங்கன்னா, பின்லாந்து, நார்வே, அமெரிக்கா, யூகே எல்லாம் போய் ஜெர்மனி எல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை நம்முடைய தமிழகத்திற்கு கொண்டு வந்து இந்தியாவுடைய முன்மாதிரி மாநிலமா மாற்ற முடியும். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனோட போகும்போது ஒன்னா பிளைட்ல போனீங்க, வரும்போது ஒன்னா வந்துருக்கீங்க. அரசியல் சம்பந்தமா தலைவா, அதுக்கு நல்ல கேள்வி.
போன முறை இங்கிருந்து போகும்போது சிஎம் அவங்க வந்தாங்க. சிஎம் அவங்க நம்முடைய கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. அவர் விமானத்துக்குள்ள வந்த பிறகு எந்திரிச்சு அவருக்கு மரியாதை செலுத்தி கோயம்புத்தூர்ல இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்ததற்காக நன்றியும் தெரிவித்து தான் என்னோட இருக்கையில போய் அமர்ந்தங்கன்னா. ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க, அது வேறு அரசியல் வேறு, அது வேறு. அதே போல நாம விமானத்தில் போகும்பொழுது, ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது வர்றாங்க. இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பக்கத்தில் வந்தாங்க. பிளைட் ஏறணுன்னே அவரு தூங்கிட்டாரு, நான் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். இதுக்கு சாட்சி ஏர் ஹோஸ்டஸ் மட்டும்தான். நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் புக்கு படிச்சு அவர் தூங்கிட்டாரு. இறங்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. இறங்கி வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது நீங்க போட்டோ எடுத்தீங்க. ஆனா விமானத்தில் அவர் தூங்குனது ஏர் ஹோஸ்டஸ் தாங்க நான் தெரியும். ஏன்னா அவரு சட்டப்பேரவையிலிருந்து வர்றாரு. நாங்கள் பேசவே இல்லை. நான் புத்தகம் படிச்சு அவர் தூங்கினாரு. எந்த அரசியல பேசுறாரு? போகும்போது பேசல, வரும்போது பேசல. ஆனா நீங்க விஜய்க்கு ஆதரவா பேசுறது, நிலைப்பாடுக்கு ஆதரவா பேசுறதும், அதிமுக எடப்பாடி பேசுறதும், இருவருக்குமே பேசுறாங்க. விஜய்க்கு காவி சாயம் பூசுறாங்க. இந்த காவி சாயம் பூசுறத எப்படி பாக்குறீங்க? ஆனா கடைசி கேள்வி எடுத்துக்கோங்கண்ணே, உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் வேறு, எங்கள் சித்தாந்தம் வேறுங்கண்ணா. ஃபுல் ஸ்டாப்ண்ணா, அவ்வளவு முடிஞ்சு போச்சுங்கண்ணா. அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பலீங்கன்னா, சித்தாந்தம் அடிப்படையிலே வேறு வேறு சித்தாந்தம். ஆனா ஒரு நியாயத்திற்காக ஒரு உண்மையை பேசுவது என்னை பொறுத்தவரை தவறில்லை, எங்கள் உரிமை, கடமை. அதுல அரசியல் சாயமெல்லாம் கோர்த்து அதை பூசி பார்ப்பது அது அழகல்லன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா பல இடத்துல நாம பல பேர்த்த பாராட்டி இருக்கிறோம், பல பேர்த்தின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம். அப்படித்தான் நீங்க அதை பார்க்கணுங்க.